அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது குரூப் 4 எக்ஸாமுக்கு உண்டான ஆன்சர் கீ தான். ஓகேவா, நேற்று எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ நேற்றும் நம்ம வீடியோ போட வேண்டியது தான். நம்ம ஊரில் பவர் கட் பிரச்சனையால் ஸ்கேன் பண்ண முடியாமல் போச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம வீடியோ போடுறோம். ஸோ ஆன்சர்ஸை ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ என்ன போட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொஷின்ஸ்லாம் எந்தெந்த புக்கிலேருந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறோம். ஓகேங்களா, அது வந்து அடுத்த குரூப் 4 எக்ஸாமுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க, டிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் டக் ஸ்பீடாக போயிடுறேன். ஓகேவா, திராட்சை மற்றும் தக்காளியில் உள்ள அமிலங்கள் வந்து டாட்டாரிக்கும் ஆக்சாலிக் அமிலம். ஓகே, ஆப்ஷன் சி ரைட்டு. அடுத்த கொஷின் இந்த பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க, அதுக்கு ஆப்ஷன் டி ரைட்டு. ஓகேங்களா, ஸோ டிக் பண்ணுறது தான், டிக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது இந்த பொறுத்துக்க. ஓகேங்களா, அதாவது கோள்களை பற்றி, துணைக்கோள்களை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ஆப்ஷன் ஏ ரைட்டு. ஸோ அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா, நகராட்சி நிர்வாகத்தின் முதன்மை அலுவலர், நகராட்சி ஆணையர், வரலாற்று சிறந்த சொற்பொழிவுகளில் ஒன்றான எனக்கு ஒரு கனவு இருக்கிறது என்று கூறியது மார்ட்டின் லூதர் கிங். சமக்ரா சிக்ஷா அபியான் திட்டத்தின் நோக்கம் பொதுக்கல்வியுடன் ஆசிரியர் கல்வியை இணைப்பது. அம்பேத்கர் ஒரு வாழ்க்கை என்னும் புத்தகத்தை எழுதியவர் சசி தரூர். அடுத்த ஒரு பொறுத்துக சமணம், ஜுடாயிசம், புத்த மதம். ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி சரியானது. நான் இதில் நிறையா வீடியோ போட்டிருக்கேன் இதை பற்றி. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, கூற்று ஸ்டேட்மெண்ட் கொஷின் கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் உற்பத்தி செய்யும் திட்டம் 2014 வந்துச்சு. முக்கிய நோக்கம் உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிப்பது, நாட்டிற்கான முதலீடுகள் அதிகரிப்பதுங்கிறாங்க. ஸோ ஆப்ஷன் பி சரியானது இதுக்கு. அடுத்த கொஷின் பார்த்திங்கன்னா அதுவும் கூற்றுகள் தான். ஸோ சாஸ்கர், லடாக், கைலாஷ் மற்றும் காரகோரம் ஆகிய முக்கியமான மலைத்தொடர்களை டிரான்ஸ் இமயமலை அமைந்துள்ளது அப்படின்னு கொடுக்குறாங்களே, இதுக்கு ஆப்ஷன் பி வந்து சரியானது. அடுத்த கொஷின் பார்த்திங்கன்னா, ஹரப்பர்களால் அறியப்படாத விலங்கு குதிரை. அடுத்தது பேஷ்வா, சுர்னாவிஸ்லாம் கொடுத்துருக்காங்க, இதுக்கு ஆப்ஷன் பி சரியானது. அடுத்த கொஷின் பார்த்திங்கன்னா, எந்த மாநிலங்கள் பொதுவாக உயர்நீதிமன்றத்தை பெற்றுள்ளனன்னா ஆப்ஷன் சி, பஞ்சாப் மற்றும் ஹரியானா. எந்த ஆண்டு இந்திய அரசால் முதல் செம்மொழியாக தமிழ் மொழி அறிவிக்கப்பட்டதுனா 2004. மனித உரிமைகள் நாள் வந்து டிசம்பர் 10. குழுக்கள் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த குழுக்களில் ஆப்ஷன் டி சரியானது. அடுத்தது ஸ்டேட்மெண்ட்டு 52வது அரசமைப்பு சட்ட திருத்தம் ஆரம்பிக்குது, அதுக்கு ஆப்ஷன் பி சரியானது. எந்த தொழிற்கொள்கையானது இந்தியாவில் எம்ஆர்டிபி 1969 சட்டத்தை ஒழித்ததுன்னா 1980 ஆண்டின் தொழிற்கொள்கை சி. உழவர் கடன் அட்டை 1998 யாரால் தொடங்கப்பட்டதுன்னா நபார்டு வங்கி. அடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஷின், அதுக்கு ஆப்ஷன் சி சரியானது. மத்திய கல்வி அமைச்சகத்தை பற்றி கேட்டிருக்காங்க. அடுத்தது சுதேசி நீராவி கப்பல்னா அதுக்கு ஆப்ஷன் டி சரியானது. அடுத்தது புரட்சிகர நடவடிக்கைகளுக்கு ராம் பிரசாத் பிஸ்மில் மற்றும் அஷ்பகுல்லா கானும் கைது செய்யப்பட்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டதுன்னா ககோரி சதி வழக்குக்காக. அடுத்தது அலிப்பூர் குண்டுவெடிப்பு வழக்கில் புரட்சிகர தேசியவாதிகளுக்கு வாதாடியவர் சித்ரஞ்சன் தாஸ். தன்னலமற்ற சேவைகளுக்காக ராவ் சாஹிப், ராவ் பகதூர், திவான் பகதூரில் வந்து ரெட்டைமலை சீனிவாசன் கொடுத்தாங்க. அகத்தின் இருளை போக்கும் விளக்காக வள்ளுவர் எதனை கூறுகிறார்னா பொய்யா விளக்க. அடுத்து பார்த்திங்கன்னா, ரோம் நாட்டை சேர்ந்த மூத்த பிளினி அப்படி தன்னுடைய இயற்கை வரலாறு என்னும் நூலில் டேஷ் இந்தியாவின் முதல் பேரங்காடி அப்படின்னா முசிறியை சொல்லியிருக்காரு. 1891 அயோத்திதாசரால் நிறுவப்பட்ட மகாஜன சபையின் முதல் மாநாடு நீலகிரியில் நடந்துச்சு. வள்ளுவன் செய்த திருக்குறளை நன்கு கற்றுணர்ந்தோர் உள்ளுவரோ மனுவாதி நூல்களை அப்படின்னா பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை. நாளம் கருதி கைகூடும் அப்படின்னா காலமும் இடமும்னு வருது, ஆப்ஷன் பி. தமிழ்நாட்டில் இரத்த சோகை முகத் பாரத் திட்டம் தொடங்கப்பட்டது 2018. ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு முகமை நிதி உதவியுடன் செயல்படும் தமிழ்நாடு நகர்ப்புற சுகாதார திட்டத்தின் செயல்காலம் 7. இந்தியா 2018 எந்த பயிரின் தேசிய ஆண்டாக அறிவித்ததுன்னா திணை வகைகளை. அடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டு 2021 ஆண்டு திறனறி தேர்வு திட்டம் தொடங்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க, இதுக்கு ஆப்ஷன் பி சரியானது. அடுத்த கொஷின் பார்த்திங்கன்னா, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மக்களின் ஒட்டுமொத்த வளர்ச்சி அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க, அதுக்கு ஆப்ஷன் சி சரியானது. அடுத்து பார்த்திங்கன்னா, மேக்ஸுக்கெலாம் தனியாக எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ ரெடி ஆகிட்டு இருக்குது. பாலூட்டிகளில் பால் பொருட்களின் அமையில் காணப்படாதது முன்கலவாய் பொருட்கள். கீழ்கண்ட எந்த வகை உணவுப் பொருட்கள் புளோய உணவேற்றத்தில் காணப்படுதுன்னா ஸ்டார்ச்சு. அடுத்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஷின், டாஃப்லர் விளைவு பற்றி, அதில் 1 மட்டும் சரி. அடுத்தது பார்த்திங்கன்னா, சரியான பொறுத்துள்ளதை தொல்லுயிரினை தேர்ந்தெடுக்குங்கிறாங்க. ஸோ டெரிட்டோஃபைட்டு,
லெப்பிட்டோகார்ஃபான் அப்படின்னு வருது. அடுத்தது ஃபினாப்தலீன் பற்றி கொடுத்துருக்காங்க. ஃபினாப்தலீன், மெத்தில் ஆரஞ்சில், சிவப்பு லிட்மஸ் தாள், நீல லிட்மஸ் தாள். அதுக்கு ஆப்ஷன் பி சரியானது. அடுத்து பார்த்திங்கன்னா பின்வருவற்றில் எந்த மாநிலம் சதுப்பு நிலமானை மாநில விலக்காக கொண்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்லேயே அந்த மாநிலம் இல்லை. எந்த நாட்டில் 49வது G7 உச்சி மாநாடு நடந்துச்சுன்னா ஜப்பானில். அடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின், இந்திய அரசு 1972 வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தை இயற்றியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து ஆப்ஷன் 1 மட்டும் சரி. தண்டவாளங்களில் யானை விபத்துகளை தடுக்க இந்திய ரயில்வே டேஷ் என்ற அதிநவீன AI தொழில்நுட்பத்துடன் இயங்கும் முறையை அறிமுகப்படுத்தியிருக்குன்னா கஜ்ராஜ் சுரக்ஷா. எது குப்தர் காலத்து குடைவரை கோயில்னா எலிபண்டா குகை, மகாராஷ்டிராவில் இருக்குது. அடுத்தது வங்க பிரிவினை போது ரக்ஷாபந்தன் விழாவை பெருமளவில் மக்கள் பங்கேற்பை தொடங்கி வைத்தவர் ரவீந்திரநாத் தாக்கூர். தான் பெற்ற வெற்றிகளை நினைவு கூறும் வகையில் தன் நாணயங்கள் தன்னுடைய பெயரை 2ஆம் அலெக்சாண்டர் என்று பொறுத்து கொண்டவர் பமன் ஷா. கீழ்க்கப்பட்டுள்ள எந்த கல்வெட்டுகள் குறிப்புகள் மெசப்போட்டோமியாவுக்கும் ஹரப்பாவுக்கும் இடையே வணிக தொடர்புகளை குறிப்பிடுதுன்னா கினிஃபார்ம் கல்வெட்டு. அடுத்து ஒரு சட்டப்பிரிவு 36 பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு ஆப்ஷன் சி சரியானது, அதை குறிச்சிக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். அரசமைப்பு சட்டப்படி 3 அடுக்குகள் கொண்ட பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு என்னென்னா கிராம பஞ்சாயத்து, இடைநிலை பஞ்சாயத்து, மாவட்ட பஞ்சாயத்து. ஆப்ஷன் ஏ. ஸோ அடுத்தது அரசியலமைப்பின் 249வது உறுப்பின்படினு ஆரம்பிக்கிற கொஸ்டின். அதுக்கு ஆப்ஷன் பி. வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம் ஜனவரி 9. யார் இந்திய அரசியலமைப்பின் சிற்பினா டாக்டர் B.R. அம்பேத்கர். 1855 மேற்கு வங்க மாநிலத்தில் உள்ள டேஷ் என்னும் ஊரில் நவீனமயக்காட்ட சணல் தொழிற்சாலைனா ரிஷ்ராவில் இருக்குது. அடுத்து ஒரு பொறுத்துக நார்வே, சுவிட்சர்லாந்து, இந்தியான்னு இருக்கிறதுல ஆப்ஷன் ஏவை குறிச்சிக்கோங்க. அடுத்து வரியை பற்றி கேட்டிருக்காங்க. அதில் வந்து ஆப்ஷன் சியை குறிச்சிக்கோங்க. நிதி ஆயோக்கோட நிர்வாக தலைவர் யாருன்னா துணைத் தலைவர் தான், தலைவர் பிரதமர். அடுத்தது தேவதாசி ஒழிப்பு முறை சட்டம் கொண்டு வர டாக்டர் முத்துலட்சுமி அம்மையாருக்கு ஆணிவராக இருந்த பெண் சீர்திருத்தவாதினா மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். நான் ஏன் நாத்திகனாக இருக்கிறேன் அப்படிங்கிறத பகத்சிங்கு. இந்தியாவில் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் என்ற நூலின் ஆசிரியர் தாதாபாய் நவ்ரோஜி. அடுத்து தீரன் சின்னமலையை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு ஆப்ஷன் சியை குறிச்சிக்கோங்க. தொழிலாளர் என்ற பத்திரிகையை வெளியிட்டவர் யாருன்னா ஏ. மா சிங்காரவேலன். ஓகேங்களா, இதுலேருந்து மேக்ஸ் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ சாரி. விஜயநகர பேரரசில் அறிமுகமான டேஷ் நாணயம் பகோடா எனப்படுதுன்னா தங்கம். அடுத்தது கோபாலகிருஷ்ண கோகலே பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் சி அதுக்கு குறிச்சிக்கோங்க. அடுத்தது அசோகர் கல்வெட்டில் குறிப்பிடப்படும் சத்தியபுத்திரர்னா அதியமான். நெய்யால் எரிதுனுப்போம் என்றால் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அதில் நுதுப்போம் என்பதன் பொருள் என்னென்னா அவித்தல். பிறப்பினால் எல்லா உயிர்களும் சமம் என கருதும் வள்ளுவர் எதனை அவற்றைனா தொழில். எக்ஸைஸின் டேஷ் மற்றும் சீனாவிற்கும் இடையே சர்ச்சைக்குரிய பகுதியாக உள்ளதுன்னா இந்தியா. அடுத்தது பொருளாதார பொதுவான மந்தநிலைன்னு ஒரு கொஸ்டின் ஆரம்பிக்கும். அதுக்கு ஆப்ஷன் ஏ சரியானது. தமிழக அரசு டேஷ் தேதியை கல்வி வளர்ச்சி நாளான ஜூலை 15. 2022-23 ஆண்டிற்கான தமிழ்நாட்டின் மொத்த மாநில உற்பத்தின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆப்ஷன் டி சரியானது. அடுத்தது மங்கள மாலை திட்டம் அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அதுக்கு ஆப்ஷன் பியை குறிச்சிக்கோங்க. அடுத்தது அதிநவீன வசதியுடன் கூடிய அடிமைகளாக இருப்பதை சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியை சிறந்தது என கூறியவர் அன்னி பெசன்ட். ஸோ அவ்வளோதான் மக்களே. இனிமேல் மேக்ஸ் தான். மேக்ஸை நாளைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டு விட்ருவோம். ஸோ ஷார்ட்கட்டோடு போட்டு விடுவோம். ஸோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டு விடுங்க. ஸோ அடுத்த வீடியோஸ் நம்ம தரமான எந்தெந்த ஸ்டாண்டர்ட்லேருந்து எத்தனை கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஓல்டு புக்லேருந்து எங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறோம். படிக்கிறதுக்கு சிறப்பாக இருக்கும். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, நன்றி.